ட்ரெயில் 2 வீடியோங்க. நம்ம வந்து கரெக்டாக 5:31க்கு ஆன் பண்ணிட்டோம். தூங்கிட்டே இருந்தேன். 6:20க்கு ஒரு ஆர்டர் போட்டு விட்டாங்க. அந்த ஆர்டர் தான் ரெடி ஆகுது 3/4 மணி நேரமாக ஆகிட்டே இருக்குது. அந்த ரெஸ்டாரண்ட் எப்பயுமே 6 மணி தான் ஓப்பனு. ஃபுல்லாமே ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே 7 மணி ஆயிரும். அந்த கஸ்டமர் இப்பயே கால் பண்ணி என் ஃபுட்டு வேணுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறது? வெயிட் பண்ணுங்கள், 7:30 ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். A few minutes later. காலையில் 6:20க்கு வந்துச்சுன்னு சொன்னலங்க அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டாங்க 7:10க்கு. நான் தான் சொல்கிறேன் 7:10க்கு தான் ஆர்டர் ரெடி ஆகும். அவங்களே இப்போ தான் வேலைக்கு வந்திருப்பாங்க. ரெஸ்டாரண்ட் 6 மணி தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்கங்கிறேன். நான் 6 மணிக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். 6 மணிக்கு ஆர்டர் பண்ணால் குதிக்கிறான். போய் ரெஸ்டாரண்ட் போய் கேளுங்கிறான். நான் என்ன போய் ரெஸ்டாரண்ட் போய் கேட்குறது? அவங்ககிட்ட போய் என்னால் கம்பளும் பண்ண முடியாது. அதுக்கு மிச்சம் அவங்க அந்த டைம் தான் வேலைக்கே வருவாங்க. மறுபடியும் நிறைய ஆர்டர்லாம் அங்கே வரும். இந்த ஒரு ஆர்டருக்கோசம் நாங்கள் போய் என்னால் போய் மூஞ்ச காட்ட முடியாது. 6 hours later. டைம் இப்போது 4 மணி ஆகுதுங்க. இது வரைக்கும் நம்ம 10 ஆர்டர் முடிச்சிருக்கோம். இன்றைக்கி ஆர்டர் நல்லா தான் வந்துச்சு. நம்ம எப்பயும் போலயே லேட்டாக ஆர்டர் எல்லாமே டெலிவரி பண்ணோம். அமௌண்ட் வந்து 400 வந்துருக்கு. காலையில் ஆர்டர் தான் அப்படி ஆயிடுச்சு. அதான் ரொம்பவே மன கஷ்டமாக இருக்குது. நாளைக்கு பெனால்ட்டி வருமானு தெரியல. பெனால்ட்டி வந்துச்சுன்னா அவ்வளோதான், செம்ம சண்டையாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம 16 ட்ரிப்பு முடிச்சிட்டோம். அமௌண்ட் வந்து 650 ரூபா பக்கமாக வந்திருக்கு. இன்னும் 17 ட்ரிப் இருக்குது, 33 ஆர்டருக்கு. இன்றைக்கி இன்சென்டிவ் வேறு அதிகப்படுத்தியிருக்காங்களா, 770 ரூபா. எப்படியும் 3வது இன்சென்டிவ் முடிச்சிடும் தான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு விடிகால் 4:30 வரைக்கும் இருந்துட்டு அப்படியே கிளம்பிடலான்னு பார்க்குறாங்க. இன்றைக்கெல்லாம் சேலஞ்சிங் எடுக்கவே மாட்டேன்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு மன உளைச்சல் ஆகிட்டேன். வீடியோஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. எனக்குமே வந்து கொஞ்சம் கவலையாகவே இருந்துச்சா, ரொம்ப தூக்கமாக வந்துச்சு. சரி கம்மனும் வீட்டில் போய் படுத்து தூங்கலாமான்னு தோணுச்சு. சரி இருந்தாலும் இன்றைக்கி வேலைக்கு வந்துடலாம், நேற்று லீவ் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சூரியன் வந்து மறையாது நல்லா இருக்குது இல்லைங்க, நல்லா செவந்து போய் இருக்குது. இந்த சேலஞ்சிங் வந்து ரொம்பவே கஷ்டங்க மற்ற சேலஞ்சிங் விட. நினச்சிக்கிட்டே இருந்த மனசில் சரி ஓகே நம்ம வந்து இன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதிகமாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். 3 hours later. ஃபஸ்ட்டு டார்கெட் நமக்கு முடிஞ்சிருச்சு. இது வரைக்கும் 28 ட்ரிப்பு தான் முடிச்சிருக்கோம். மொத்தம் 29 முடிக்கணும். அப்போ தான் 670 ரூபா இன்சென்டிவ் வரும். காலையிலேருந்து நம்ம வேலை பார்க்குறோம்ல, அதனால் அந்த இன்சென்டிவ் எடுத்தால் தான் கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ராக்சிமேட்டாக ரவுண்டாக ஒரு 2000 பக்கமாக வரும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு என் மைண்ட் எப்படி ஓடிட்டுருக்குன்னா, சேலஞ்சுக்கே ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு தோணிகிட்ருக்குங்க. என் ஃப்ரெண்டு 11 மணிலேருந்து ஓடிட்டுருக்கான். அவன் இன்னும் ஃபஸ்ட் இன்சென்டிவ் முடிக்கல. எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து 13வது ஆர்டர் போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். ஆர்டரே போடலங்க அவனுக்கும். இதை நம்ம காலையிலேருந்து ஓடுறதுனால போட்டிருக்கோன்னா என்னமோ தெரில. என்ன ரீசன்னா, வீடியோ வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருப்பேன், இந்த வீடியோலாம் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து வரல. சரி நம்ம இப்படி ஆகணும் வரலனாலும் பரவாயில்ல, கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சரி கடமை செய்வோமா அப்படின்னு நினைக்கும் போது வீடியோ ஒரு இஷ்யூவாக. செகண்ட் வந்துட்டு எனக்கு இப்போது நான் அந்த சேலஞ்சிங் பண்ணால் முக்கால்வாசி நான் வந்துட்டு என்னோடய டைமே இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணால் அந்தளவுக்கு ஒர்த்தான பெர்ஃபார்மன்ஸ் வேணும்ல, அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு இவன் 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணால் அந்த 24 ஹவர்ஸுமே வச்சுக்கிட்டு 33 ஆர்டர் முடிக்க வைக்கிறான். கடுப்பாக இருக்குது. 14 மணி நேரம் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணோம்னா அந்த டைமுக்குள்ளேயே முடிக்க வைக்கிறான். 24 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அதே டைமுக்குள்ளே முடிக்க வைக்கிறான். இப்போ அதுதான் ரொம்ப பெரிய மேஜர் பிரச்சனையாக இருக்குது. நம்ம அவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறதே வந்துட்டு அமௌண்ட்டுக்கோசரம் தான். அமௌண்ட் ஏதோ அதிகமாக வருமே அப்படின்னு. அமௌண்ட்டும் அப்படியே தான் வருது, ஹவர்ஸ் மட்டும் அதிகமாக போயிட்டுருக்கு. நார்மல் ஏர்னிங் சேலஞ்சு கூட பண்ணிடலாங்க. நான் 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் ஒர்க்கிங் சேலஞ்சு வந்து பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். சேனல் இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகட்டும், அப்போ வந்துட்டு நம்ம போடுற எஃபோர்ட்டுக்கு பலன் கிடைக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். ஒரு டைம் நினைக்கும் போது 100 பிளாக் சேலஞ்சே கரெக்டாக இருக்குமே, இது என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சேலஞ்சு எடுக்கும்போது எல்லாமே நிதானமாக யோசிச்சு தான் எடுத்தேன். அதுவும் நல்லா தான் போயிட்டுருக்கு. என்ன கண்டென்ட் மட்டும் ஒழுங்காக போட மாட்டேறேன். டெய்லி வீடியோன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு டக்குன்னு அப்லோட் பண்ணுறேன்னா, இனிமேட்டு கொஞ்சம் நல்லா தமிழ்லையும் ஏதோ ஒன்று டைட்டில் வைக்கிற மாதிரி வச்சுருக்கேன். 1 மணிக்கு வீட்டுக்கு போகலான்னு பார்க்குறேன். 2வது இன்சென்டிவ் முடிச்சோன்னே ஆளவுற சாமி அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இன்னும் 3 ட்ரிப்பு தேவைப்படுது 17 இன்சென்டிவ்க்கு. அமௌண்ட் வந்து 1000 ரூபா தான் வந்திருக்கு, ரொம்ப கம்மி தான். இப்போ ஒரு ஆர்டர் ஒன்று போட்டு விட்டாங்க. சிக்கன் ரைஸ் சாப்பிட போனேன். லேட்டாக போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங் ஆர்டரை போட்டு விட்டான் 100 ரூபா. அதுதான் டெலிவரி பண்ண போயிட்டுருக்கோம். மொத்தம் ஃபஸ்ட்டு மைல் செகண்ட் மைல் சேர்த்து 13-12 கிலோமீட்டர் வரும். நம்ம 5 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னொரு 7 கிலோமீட்டர் பக்கமாக தாங்க வரும்.
சேலஞ்சு இது மாதிரி ஆனதுனால என்னங்க லைட் இருக்குன்னு சொல்லிட்டு தான் கேமரா மவுண்ட் பண்ணேன். இந்த பக்கம் பார்த்தா தெரு லைட்டே இல்லையே. சேலஞ்சிங் வந்துட்டு ஸ்டாப் பண்ணுறதுனால ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்குது, ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. நைட்டில் இந்த லாரி தொல்லை தாங்க தாங்க முடியல. ஒரு நல்ல விஷயம் ஒரு கெட்ட விஷயம் என்னென்னா, வண்டி போனாவே அப்படியே புழுதி மேலே பறக்கு. ஒருவேளை வீடியோ வந்து நல்லா ரீச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நான் வந்து 24 ஹவர்ஸாக சும்மா ஒர்க் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று நல்ல விஷயம் என்னென்னா, ஏப்பாடி நம்ம வந்துட்டு இது மாதிரி ஒன்று முடிவு பண்ணணும், அது வந்து ஃபெயிலியரில் முடிஞ்சிருச்சு. அந்த விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏப்பா இவ்வளோதான் மனசு எழுதிக்கிறப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எனக்கு. அப்படி தாங்க இது வந்துட்டு நிறையா விஷயத்தில் வரும். ஒரு டைம் அப்படி தான் பேட்ரி அசம்பிளாக அந்த அசம்பிள் பண்ணி முடிக்கிற வரைக்குமே எனக்கு வந்துட்டு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 8 மணி நேரம் வந்துட்டு சால்டிங்கே ஒழுங்காக வைக்கவே முடியல. எனக்கும் சரியாக வந்துட்டு தெரியல. ஒரு பக்கம் வோல்டேஜ் கம்மியாக வருது, ஒரு பக்கம் வந்து இது ஹீட் ஆக மாட்டேங்குது. அதனாலே நான் அவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன்னா ஒரு வழியாக 10 மணி நேரம் கழித்து சால்டிங் வச்சிட்டேன். அது அவ்வளோ டைமிங் தேவையே இல்லை. 1/2 ஹவரில் சால்டிங் வைக்கலாம். மொத்தம் 12 பேட்டரியை. எனக்கு அந்த ஸ்கில் தெரியாதனால அவ்வளோ நேரம் இழுத்துட்டு போயிட்டேன்னா, இப்போது அதை வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது எப்போ வேண்டாம்பா அப்படின்னு சொல்லி நிறுத்திடலாம் அப்படின்னு நினச்சேன்னா நிறுத்த மாட்டேன். பண்ணியே தான் ஆகணும், ரிசல்ட் என்ன தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டே இருந்திருப்பேன். அது ஒன்று. இன்னொன்று வந்துட்டு நான் வந்து புதுசாக ஆம்ப்ளிஃபையர் வந்து மேக் பண்ண தெரியும். நிறையா ஆன்லைனில் வந்துட்டு போர்டெலாம் வாங்கினாங்க. அந்த போர்டு வந்து ஒரு 1000 ரூபா பக்கமாக வந்துச்சு. போர்டு, பேட்ரி, ஸ்பீக்கரு எல்லாம் சேர்த்து. ஃபுட்டுமே நானே தான் ரெடி பண்ணேன். அதையும் ரெடி பண்ணுற 2 நாளாக ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன், நைட்டு பகல் தூங்காமல். கடைசியில் பார்த்தா ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப பேடாக தான் வந்துச்சு. அதுவும் வந்து கொஞ்சம் என்கிட்ட பிடிக்காது. ஒன்று முடியலன்னா கம்முன்னு விட்டுறணும், இல்லைன்னா நல்லா தெரிஞ்சால் செய்யணும். ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணணும்னு தோணிச்சுன்னா திரும்ப நான் அதையே தான் பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். இந்த சேலஞ்சிங்கோட ட்ரெய்லர் வீடியோவும் அப்படி தான். நம்ம 1 மாதம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 2 நாள் லீவ் போட்டேன். திடீர்னு ஒரு ஸ்பார்க்கு, இல்லை இப்பயே பண்ணியே ஆகணும், நல்லா வந்துட்டு தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்பயே பண்ணேன். பார்த்தா ரிசல்ட் இப்படி ஆயிடுச்சு. நமக்கு செகண்டு முடிக்க இன்னும் 3 இருக்கா, அதுக்கு மேலே தேர்டு முடிக்க 4 இருக்கா, மொத்தம் 7 இருக்கா. 11 to 1 அந்த 7 இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சாப்பிட போயிட்டதுனால அந்த ஒரு ட்ரிப்புக்கான ஆர்டர் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. மேபி சாப்பிட போகாமல் இருந்திருந்தால் இந்த ஆர்டர் லாங் ஆர்டராக கிடச்சிருந்துருக்காது. என்ன 2வது இன்சென்டிவ் வந்து 670 ரூபா, 3வது இன்சென்டிவ் வந்து 770 ரூபா. 4 ஆர்டர் பார்த்தோம்னா போதும், 100 ரூபா சேர்த்து வரும். அதுதான் பார்க்குறேன். முடிஞ்சளவு ட்ரை பண்ணி பார்ப்போம். அமௌண்ட் வந்தால் லக்கு தான், இல்லைன்னா வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. டைம் இப்போ 1:30 ஆகுதுங்க. நம்ம வந்து 3 இன்சென்டிவுமே முடிச்சிட்டோம். பிளாக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கேமராலாம் கழட்டி வச்சுட்டு நம்ம ஜோனுக்கு போனோம். 12 to 1 மணிக்குள்ளே 6 ஆர்டர் போட்டாங்க. 6 ஆர்டரையும் டெலிவரி பண்ணிட்டு இப்போ வீட்டுக்கு தாங்க கிளம்பிகிட்ருக்கேன். 11 to 1 வரைக்கும் தான் புக் பண்ணியிருந்தேன். மொத்தமாக லாகின் ஹவர்ஸ் மட்டும் 20 மணி நேரம் பக்கமாக வந்துருச்சு. இப்போ போகட்டும், கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் நம்ம வந்துட்டு 24 ஹவர்ஸ் நான் ஸ்டாப் வாக்கிங் சேலஞ்சிங் பண்ணுவோம். இந்த டைம் பண்ண முடியல. 2வதுக்கா ஓட்டு அதான் 2ம் வந்துடும். எனக்கு வந்து 3மே முடிஞ்சிருச்சு. ஆ 5 ஆர்டரா 34 ட்ரிப்பு முடிச்சிருக்கேன் தல. 1 மணி நேரத்தில் மட்டும் 6 ஆர்டர் போட்டிருக்கான். 6 ஆர்டரு. அமௌண்ட் எவ்வளோ வந்துருக்கு? 1367 ரூபா வந்திருக்கு. 367. ஆ உனக்கு எவ்வளோ வந்திருக்கு? இன்னும் 2 ஆர்டர் இருக்குல்ல, வந்துடும். சரி இரு கூப்பிட்றேன். பரவாயில்லைங்க, அவனையும் முடிக்க வச்சுட்டாங்க. அவன் வந்து 11 மணிக்கு வந்தான். நான் காலைல விடியகாலம் 5:30 ஆன் பண்ணேன். 5:30 தான் காலங்காலத்தில் ஃபஸ்ட் ஆர்டரே அப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு.
கஷ்டமாக இருந்துச்சு. லூசு தனமாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ தான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த 100 பிளாக் சேலஞ்சே கண்டினியூ பண்ணுவாங்க.